Hi students, welcome to BIMI Max, 10th standard Max, 3rd chapter Algebra, exercise 3.7 second sum third subdivision பார்க்கலாம். 4x square minus 9x plus 2, 7x square minus 13x minus 2 and 28x square minus 3x minus 1. இதுக்கு ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு டேர்முக்கும் நம்ம ஒன்றையும் ஃபேக்டரைஸ் பண்ணி அதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 4x square minus 9x plus 2. இப்போ இதுக்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதனால் இதை வந்து இங்கே இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ 4 2s are 8. இப்போ 8க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் -9 வரணும். அப்போ இங்கே 8 1 எடுக்கணும். அப்போ 8 1 is 8, 8 + 1 9 வரும். இப்போ இங்கே -9 வரணும், அதனால் இப்போ ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணி அதே சைன் போடுவோம். அப்போ -8 + -1 வந்து -9. மல்டிப்ளை பண்ணோம்னா -8 × -1 வந்து +8ன்னு வந்துடும். இப்போ -8 -1ன்னு ஒரு ஃபேக்டர். இப்போ இங்கே நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கிறனால இதை வந்து 4 ஆல் டிவைட் பண்ணணும். இதையும் 4 ஆல் டிவைட் பண்ணணும். இது 4 ஆல் டிவைட் பண்ணால் 1 4 is 4, இது மைனஸ் இருக்கிறனால -2 4s are 8. அப்போ -2. இங்கே வந்து -1/4 அப்படியே தான் இருக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா, இங்கே -2னா 2/1ன்னு இருக்குதுன்னு அர்த்தம். இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுதும்போது நம்ம இங்கே 1 இருக்கிறனால இங்கே எக்ஸ் -2ன்னு ஒரு டேர்ம், இங்கே 4 இருக்கிறனால 4x -1ன்னு ஒரு டேர்ம் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 7x square minus 13x minus 2. இப்போ இதுலேயும் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 7 2s are 14. மல்டிப்ளை பண்ணால் 14 வரணும், ஆட் பண்ணால் -13 வரணும். இப்போ -14 இங்கே அப்போ என்ன எடுக்கலாம்னா -14ன்னு ஒன்று 1ன்னு ஒன்று எடுக்கலாம். அப்போ அப்படி எடுத்தோம்னா தான் இங்கே -14ல் வந்து 1 போச்சுன்னா -13 வந்துடும். மல்டிப்ளை பண்ணோம்னா -14 × 1 வந்து -14 வரும். அப்போ இங்கேயும் நம்மளுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதனால் இது வந்து 7 ஆல் டிவைட் பண்ணுறோம். இதையும் 7 ஆல் டிவைட் பண்ணுறோம், இந்த 1ஐயும் 7 ஆல் டிவைட் பண்ணுறோம். பண்ணோம்னா இது 7 ஆல் இங்கே கேன்சல் பண்ணோம்னா 1 7 is 7, இங்கே 2 7s are 14, மைனஸ் இருக்கிறனால -2, இங்கே 1/7 அப்படியே தான் இருக்கும். அப்போ இது வந்து நம்ம எழுதும்போது இங்கே எக்ஸ் இங்கே 1ன்னு இருக்கிறனால எக்ஸ் -2ன்னு ஒரு ஃபேக்டர், இங்கே 7 இருக்கிறனால 7x, இங்கே 1 இருக்குது, அப்போ +1. இப்போ 7x + 1ன்னு இன்னொரு ஃபேக்டரும் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 28x square minus 3x minus 1, இதுவும் அதே மாதிரி இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது, அதனால் இந்த லாஸ்ட்டில் இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ 28 × 1 வந்து 28, இங்கே மைனஸ் இருக்கிறனால -28ன்னு வரணும். நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் -28 வரணும், ஆட் பண்ணால் -3ன்னு வரணும். அப்போ 7ம் 4ம் எடுக்கணும். 7 4s are 28. அப்போ இங்கே வந்து 7க்கு தான் வந்து நம்மளுக்கு மைனஸ் கொடுக்கணும். அப்போ தான் இங்கே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் வந்து மைனஸ். அப்போ 7ல் 4 போச்சுன்னா 3, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறனால மைனஸ் வரும். அப்போ இங்கே -3ன்னு வரும். அப்போ -7 இங்கே +4. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா -28 வந்துடுச்சு. 7ல் 4 போச்சுன்னா இங்கே மைனஸ் இருக்கிறனால -3ன்னு வந்துடும். இப்போ நம்ம இங்கே வந்து 28 ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து 28 ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ -7ஐ 28 ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 4 வரும். இந்த 7 ஆல் இதை கேன்சல் பண்ணோம்னா 1 டைம், இங்கே 4 7s are 28, இங்கே 1 வரும், இங்கே 4 டைம்ஸ். அடுத்தது இங்கே இந்த 4ஐ வந்து 28 ஆல் டிவைட் பண்ணால் 1 4 is 4, 7 4s are 28. அப்போ இங்கே 1/4, இங்கே 1/7, இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே 4 இருக்குது. அப்போ 4x -1ன்னு ஒரு டேர்ம், இங்கே 7 இருக்குது. அப்போ 7x + 1ன்னு ஒரு டேர்ம். இப்போ எல்லாத்துக்குமே ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே இந்த டேர்முக்கு x -2 × 4x - 1, இந்த டேர்முக்கு x -2 × 7x + 1, இந்த டேர்முக்கு 4x - 1 × 7x + 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து x -2 இருக்குது. இப்போ இங்கேயே இன்னொரு x -2 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா x -2 the whole square, 2x -2ன்னு அர்த்தம். அப்போ இங்கே 4x -1 இருக்குது, இங்கேயும் ஒரு 4x -1 இருக்குது. அப்போ 4x - 1 ஸ்கொயர்.
அதே மாதிரி இங்கே 7x + 1 இருக்குது, இங்கேயும் ஒரு 7x + 1 இருக்குது. அப்போ 7x + 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுக்கு ரூட் வந்து ஒரு 2 இருந்ததுன்னா 1 தான் வரும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அது 1 தான் வரும். அப்போ இங்கே x - 2 ஸ்கொயர்னால் 2x - 2ன்னு இருக்குது. அப்போ ஒரு x - 2. அப்போ இங்கே 4x - 1ன்னா இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது. அப்போ 4x - 1 ஒரு 4x - 1 மட்டும் வரும். அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஒரு 7x + 1 மட்டும் வரும். இதுதான் அதோட ஸ்கொயர் ரூட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.